إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الله به الغمة وجاهد في الله حق جهاده حتى أتاه اليقين. صلوات ربي وسلامه عليه وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹுவின் பேரருளினால் வளமை போன்றுகின்ற தினத்தினம் புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அந்த மிம்பர் மேடையில் எடுத்து வைக்கப்பட்ட நல்ல பல விடயங்களை எமது தாய்மொழியில் கேட்டு செல்லும் அரிய வாய்ப்பை நமக்கு அருளியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் துணிப்பொருளை பொறுத்தமட்டில் அருள்மறை அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா 2 வசனங்களில் மடக்கி மடக்கி கூறிய ஒரு பிரார்த்தனையின் உள்ளடக்கம் எமது இம்மை மறுமை வாழ்க்கைக்கு மிக முக்கியமான அடிப்படை விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு பிரார்த்தனை பற்றிய விளக்கத்தை தான் நாங்கள் பார்த்தோம். சூரத்து அந்நம்ல் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலும் சூரத்துல் அஹ்காஃப் எனும் அத்தியாயத்திலும் அல்லாஹு தஆலா மடக்கி சொன்ன அந்த பிரார்த்தனை. முதலில் அந்த 2 வசனங்களையும் சுருக்கமாக நாங்கள் பார்த்து விடுவோம். சூரத்து நம்ல், நமக்கு தெரியும் நம்ல் என்று சொன்னால் எறும்பு என்ற கருத்து. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் பற்றி சொல்லி வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பறவைகளுடைய மொழி, மிருகங்கள், ஜின்கள் இவைகள் அனைத்துடனும் உறவாடக்கூடிய அல்லது அவைகளுடைய மொழியை கேட்டு விளங்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருந்ததாக குர்ஆனிலே சொல்லுகின்றான். ஆகவே அவர்கள் ஒரு பயணத்துக்காக தயாராகக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வஹுஷிர லி சுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத்-தைரி ஃபஹும் யூஸாஊன். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய படை திரட்டப்படுகின்றது. அந்த படையிலே ஜின்கள், மனிதர்கள், அதே போன்று பறவை இனங்கள் அனைத்து பேர்களும் அணிவகுத்து அந்த பயணத்துக்காக தயாராக இருக்கின்றார்கள். ஹத்தா இதா அத்தௌ அலா வாதின் நம்ல், அந்த பயணத்தை அவர்கள் தொடர்ந்து எறும்புகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வருகின்றார்கள். ஒரு எறும்பு பூட்டின் அருகே அவர்கள் வரக்கூடிய நேரத்திலே காலத் நம்லத்துன், அந்த எறும்புகளுக்கு தளபதியாக இருந்த ஒரு தாய் எறும்பு பேச ஆரம்பிக்கின்றது. காலத் நம்லத்துன், அந்த எறும்பு சொல்லுகின்றது, யா அய்யுஹன் நம்ல், எறும்பு கூட்டமே, உதுகுலு மசாகினக்கும், உங்களுடைய பொந்துகளிலே நுழைந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன், சுலைமானுடைய கூட்டம் இதோ உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது, அவர்கள் அறியாமல் உணராமல் உங்களை சவட்டி மிதித்து அழித்து விடக்கூடாது என்ற அந்த அபயத்தை, அந்த செய்தியை அந்த தாய் எறும்புகளுக்கு கொடுக்கின்றது. அவைகள் பொந்துகளிலே நுழைந்து பாதுகாப்பு பெற்றுவிடுகின்றது. இந்த வார்த்தை யாருடைய காதிலே விழுகின்றது? ஒரு படையில் வர்றதாக இருந்தால் ஒட்டகத்தில், குதிரையில் எவ்வளோ உயரத்தில் இருப்பாங்க. அந்த எறும்பு பேசுகிற சத்தத்தை அல்லாஹு தஆலா நபி சுலைமானுக்கு கேட்க செய்ததாக குர்ஆன் சொல்லுகின்றது. ஃபதபஸ்ஸம ضاحكا من قولها, ஃபதபஸ்ஸம ضاحكا من قولها, அந்த எறும்புடைய பேச்சை கேட்டு நபி சுலைமான் அவர்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிரித்து புன்முறுவல் பூக்கின்றார்கள். வகால், புன்முறுவல் பூத்தது மாத்திரமின்றி அல்லாஹ் தனக்கு செய்திருக்கக்கூடிய அருள் பாக்கியத்தை நிதர்சனமாக காணுகின்றார்கள். அப்பொழுது சொல்லுகின்றார்கள், வகால ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதி, என்னுடைய ஏக இரட்சகனே, என் மீதும் என்னுடைய 2 பெற்றோர்களின் மீதும் நீ செய்திருக்கக்கூடிய அருட்பாக்கியங்கள், நியாமத்துக்களுக்கு நன்றி செலுத்தும் அந்த வாய்ப்பை, அந்த தௌஃபீகை, அந்த எண்ணத்தை, நல்ல உள்ளத்தை எனக்கு கொடுத்து விடுவாயாக. வஅன் அமல சாலிஹன் தர்தாஹ், நீ பொருந்து கொள்ளக்கூடிய விதத்திலே சாலிஹான அமல்களை செய்யக்கூடிய நட்பாக்கியத்தையும் எனக்கு கொடுத்து விடுவாயாக. வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன், உன்னுடைய அருளின் காரணமாக, உன்னுடைய ரஹ்மத்தின் காரணமாக சாலிஹான நல்லடியார்கள் கூட்டத்திலே என்னை இணைத்து சேர்த்து விடுவாயாக, அவர்களுக்குள்ளே என்னையும் நீ உள்வாங்கி விடுவாயாக என்ற அருமையான பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா சுலைமான் நபியின் மூலமாக அந்த சொன்ன பிரார்த்தனை எங்களுக்கு இந்த அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அதை அடுத்த இதே துணியிலே வந்த ஒரு பிரார்த்தனை தான் சூரத்துல் அஹ்காஃப் எனும் அத்தியாயத்திலே இடம்பெறுகின்றது. அதிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, ஒரு மனிதனுக்கு அவனை பெற்றெடுத்த 2 பெற்றோர்களுக்கும்
நன்மை செய்யும்படி நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம், வசியத் செய்திருக்கின்றோம். ஹமலத்ஹு உம்முஹு குர்ஹன் வ வதஅத்ஹு குர்ஹா, அவனுடைய தாய் அவனை சுமந்த நேரத்திலே இருந்தும் சிரமப்படுகின்றாள். அதே நேரத்திலே அவனை ஈண்டெடுத்து பெற்றெடுக்கக்கூடிய நேரத்திலும் அவள் சிரமத்தை சந்திக்கின்றாள். வஹம்லுஹு வஃபிஸாலுஹு 30 ஷஹ்ரா, அந்த தாய் கற்பம் தரித்ததிலே இருந்து அவனை பெற்றெடுத்து அவனுக்கு 2 வருடங்கள் பால் கொடுத்து பால் மறக்கடிக்கும் வரைக்கும் உள்ள அந்த காலம் நீண்ட ஒரு காலம், 30 மாதங்கள் என்று குர்ஆன் நமக்கு கணக்கு போட்டு சொல்லுகின்றது. 30 மாதங்களாக அந்த சிரமத்தை அவள் சுமக்கின்றாள். கற்பம் தரித்ததிலே இருந்து அவனை பெற்றெடுத்ததிலே இருந்து அதற்கு பின்னால் 2 வருடங்கள் தொடர்ந்து பால் கொடுக்கும் வரைக்கும் 30 மாதங்களாக சிரமப்படுகின்றாள். ஹத்தா இதா பலக அஷுத்தஹு வ பலக 40 சன, அந்த பிள்ளை அந்த மனிதன் அவனுடைய பருவ வயதை அடைந்து அவனுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய அந்த வாலிப பருவத்தை அடைந்து 40வது வருடத்தை எட்டி பிடிக்கக்கூடிய நேரத்திலே அவனுக்கு அப்பொழுதுதான் ஞானம் பிறக்கின்றது. பெற்றோர்களுடைய பெருமதி அவனுக்கு விளங்குகின்றது. قال ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي, அப்பொழுது அதே பிரார்த்தனை அவன் கேட்கின்றான். ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي, எனக்கும் எனது பெற்றோர் மீதும் பெற்றோருக்கும் நீ செய்த அருட்பாக்கியங்கள் நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தும் பாக்கியத்தை அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கி விடுவாயாக. நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய விதத்திலே சாலிஹான அமல்களை செய்யக்கூடிய நட்பாக்கியத்தையும் எனக்கு வழங்கி விடுவாயாக. அத்துடன் நீ நின்று விடாமல் எனக்காக என்னுடைய சந்ததிகளையும் எனக்கு சீர்படுத்தி கொடுத்து விடுவாயாக. இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன், இறைவா நான் உன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்டு மீண்டு விட்டேன், நான் உனக்கு முழுமையாக கட்டுப்பட்ட ஒரு நல்லடியானாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்ற பிரார்த்தனையை அந்த அடியான் முன்வைக்கின்றான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். ஆகவே இந்த வசனத்துக்கான ஒரு சில தஃசீரை விளக்கத்தை அங்கே ஹதீப் அவர்கள் முன்வைத்தார்கள். அதிலே முதலாவதாக அல்லாஹு தஆலா எதிலே இருந்து ஆரம்பிக்கின்றான்? ஒரு அடியான் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிறப்பதற்கு காரணமாக அமைந்த பெற்றோர்களுடைய விடயத்திலே அல்லாஹு தஆலா வலியுறுத்துகின்றான். குர்ஆனில் இன்னும் பல விடயங்களிலும் அல்லாஹ்வுடைய கடமையை சொல்லிவிட்டு அடுத்தபடியாக பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்லுகிறான். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் என்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் புரிய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றான். ஆகவே அல்லாஹ்வுக்குரிய கடமை அடுத்தபடியாக பெற்றோர்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய கடமை பற்றி தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆகவே இந்த வசனத்திலும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றான்? வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்காக அவர்களுக்கு நல்லுபகாரம் பணிவிடை செய்யும்படி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். பணிவிடை செய்யும்படி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். சொல்லிவிட்டு என்ன சொல்லுகின்றான்? வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா ஹமலத்ஹு உம்முஹு குர்ஹன் வ வதஅத்ஹு குர்ஹா, அந்த தாய் என்ன செய்கின்றாள்? இந்த குழந்தையை சுமப்பதற்காக வேண்டி சுமாராக சராசரி ஒரு தாய் கற்பம் தரித்திருக்கக்கூடிய காலம் 9 அல்லது 10 மாதங்கள். ஆனால் ஆக குறைந்த காலப்பகுதியை இந்த குர்ஆன் வசனம் சொல்லுகின்றது. ஆக குறைந்தபட்சம் ஒரு குழந்தையை கற்பம் தரித்து பெற்றெடுப்பதற்கு 6 மாதங்கள், குறைந்தபட்சம் 6 மாதங்கள், சராசரி 10 மாதங்கள் என்று சொல்லுகின்றோம். ஆகவே அந்த 6 மாதங்களை கணக்கே சொல்லுகின்றான். அதே போன்றே பெற்றெடுத்ததிலே இருந்து 2 வருடங்கள் வல்வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன், குர்ஆன் சொல்லுகின்றது தாய்மார்கள் அவர்கள் ஈண்டெடுத்த குழந்தைகளுக்கு 2 வருடங்கள் பரிபூர்ணமாக பால் புகட்டட்டும், பால் கொடுக்கட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். ஆகவே அந்த 2ஐயும் பொருத்தி பார்க்கக்கூடிய நேரத்திலே 2 வருடங்கள் என்றால் 24 மாதங்கள், 6 மாதங்கள் ஆக குறைந்த அளவிலே ஒரு பெண் கற்பம் தரித்து குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய காலம் மொத்தத்திலே 30 மாதங்கள். குர்ஆன் எவ்வளவு அழகான கணக்கு சொல்லுகின்றது. ஆகவே 30 மாதங்களாக அந்த சிரமத்தை சந்திக்கின்றார். அப்படி என்ன கணக்கு போட்டு பாருங்க சோர்களே, அந்த காலங்கள் எங்களை தாய்மார்கள் எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்காங்க? 6, 7, 8 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கை முழுக்க தன்னுடைய பிள்ளைகளுக்காக அர்ப்பணம் செய்து முழு வாழ்க்கையையும், அவர்களுடைய வாலிபத்தை, அவர்களுடைய இன்பங்களை, சுகங்களை, அவர்களுடைய பயணங்களை, போக்குவரத்துகளை எல்லாத்தையும் எங்களுக்காக அர்ப்பணம் செய்த தாய்மார்கள், அவர்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோமா இல்லையா? அல்லாஹ் அதை வலியுறுத்துகின்றான். வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா ஹமலத்ஹு உம்முஹு குர்ஹன் வ வதஅத்ஹு குர்ஹா, விருப்பத்துடன் சுமக்கின்றாள், வெறுப்புடன் அல்ல, சிரமத்துடன், கஷ்டத்துக்கு மேலால் தாங்கிக் கொண்டு அந்த சுமையை அவள் சுமந்து நிற்கின்றாள். வஹம்லுஹு வஃபிஸாலுஹு 30 ஷஹ்ரா, 30 மாதங்களாக அந்த சிரமத்தை அவள் சந்திக்கின்றாள். 30 மாதங்களாக அந்த சிரமத்தை சந்திக்கின்றாள். அதற்கு பின்னால் ஹத்தா இதா பலக அஷுத்தஹு, அந்த குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தை வளர்ந்து வந்து பருவ வயதை அடைகின்றது. 15, 16 என்று சொல்லக்கூடிய பருவ வயதை அடைகின்றது. அதற்கு பின்னாலும்
அந்த பிள்ளை எப்படியே வளர்ந்து வாலிப பருவத்தை எட்டி பிடிக்கின்றது. ஹத்தா இதா பலக அஷுத்தஹு வ பலக 40 சனா, இரண்டை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். பருவத்தை அடைந்து அதற்கு பின்னால் வாலிபத்தையும் அடைந்து 40 வயதை அவன் எட்டி பிடிக்கின்றான். அந்த நேரத்திலே தான் கால ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக், அந்த பெற்றோர்களுடைய பெருமதி அவனுக்கு நிதர்சனமாக கண்ணுக்கு முன்னால் தென்படுகிறது. அதுவரைக்கும் அவன் பாராமுகமாக இருக்கின்றான். விளையாட்டு பருவம், சிறு பிராயத்திலே அந்த பெற்றோர்களுடைய பெருமதி விளங்கவில்லை. பருவ வயதை அடையக்கூடிய நேரத்திலே பெற்றோர்கள் எனக்கு கடமை செய்ய வேண்டும், என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவது என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையுடைய கடமை என்ற இடத்திலே பார்க்கின்றான். ஆனால் அவனுக்கென ஒரு பிள்ளை வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் 40 ஏன் சொல்லி இருக்கின்றான்? சிலர்கள் மடத்தனமாக விளங்கக்கூடாது. 40 வரைக்கும் எதையும் செய்யலாம் உலகத்தில், எந்த பாவங்களை எந்த தவறுகளை செஞ்சுட்டு 40 வந்தால் தௌபா செய்து நல்ல மனிதனாகலாம் என்று இந்த ஆயத்திலிருந்து யாரும் விளக்கம் எடுத்துடக்கூடாது. தவறுதலாக சில பேர் இப்படி விளங்கி இருக்கிறாங்க. அப்படி எந்த வழக்கம் இங்கு சொல்லப்படல. இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் 40 அடையக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு விளக்கத்தை விவரத்தை கொடுக்கின்றான். அதனால் தான் நுபுவத்துடைய அந்த வயதை சொல்லக்கூடிய நேரத்தில் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் நபிமார்களுக்கு 40 நுபுவத் கொடுக்கப்பட்டது. ஏன்? அங்கேதான் ஒரு பக்குவம், அதே போன்றே வாழ்க்கையை அவர்கள் பரீட்சித்து பார்த்திருக்கின்றார்கள். அப்போ ஒரு பக்குவத்தை அடையக்கூடிய பருவம் தான் 40 வருடம். இப்போ 40 வருடத்தை சராசரி ஒரு வாலிபன் திருமணமாகின்றான். 15 வருடத்தில் 25 வருடத்திலே திருமணமாகின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 25 திருமணமானால் அவனுக்கு ஒரு பிள்ளை கிடைத்து பருவ வயதை அடையக்கூடிய நேரத்தில் இவனுக்கு 40 வயது வந்துடுமா இல்லையா? 42 வயசு வந்துடும். அப்போ இந்த நேரத்தில் அவன் பெற்றெடுத்த பிள்ளையுடைய சீர்ட்டுகளை, அந்த பிள்ளையுடைய தவறுகளை, அந்த பிள்ளை அவனை வழிநடத்தக்கூடிய முறைகளை பார்க்கக்கூடிய நேரத்திலே அவனுடைய பழங்காலம் அவனுக்கு ஞாபகம் வருகின்றது. அதான் இங்கே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார் 40 நான் அடைந்து என்னுடைய பிள்ளை என்னை வழிநடத்தக்கூடிய முறையை பார்க்கக்கூடிய நேரத்திலே ஆஹா, நான் இதே பருவத்திலே என்னுடைய பெற்றோர்களை எப்படி வழிநடத்தினேன், அவர்களுக்கு நல்லவனாக நான் வாழ்ந்தேனா, அவர்களுக்கு நல்லுபகாரம் புரிந்தேனா, அவர்களுடைய தேவைகளை அறிந்து அதை நிறைவேற்றினேனா என்ற அந்த ஞானம் அவனுக்கு பிறக்கின்றது ரொம்ப தாமதமாகி. ஆகவே அல்லாஹ் ஏன் உணர்த்துகின்றான்? அதற்கு முன்னால் நீ இந்த நிலையை அடைய வேண்டும். இந்த வசனங்களை படித்து குர்ஆனுடைய போதனைகளை அறிவுரைகளை நீ தேடி கண்டு படித்து உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். எதுவரைக்கும் இருக்கக்கூடாது? 40 வரைக்கும் இருக்கக்கூடாது என்று தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆகவே அந்த நேரத்திலே தான் அவனுக்கு ஞானம் பிறக்கின்றது. ஏன்? தன்னுடைய பிள்ளைகளுடைய அந்த நிலைமைகளை, அவர்களுடைய நடவடிக்கைகளை அவன் நிதர்சனமாக நேராக பார்க்கின்றான். அப்பொழுது சொல்லுகின்றான் ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதை, எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ செய்த அருள் பாக்கியங்கள் நியமத்துகள் இவைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நற்பாக்கியத்தை நல்லுள்ளத்தை எனக்கு கொடுத்து விடுவாயாக. ஆகவே இந்த இடத்திலே அவன் சுக்ரை கேட்கின்றான், அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்தக்கூடிய வாய்ப்பை கேட்கின்றான். ஆகவே இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான சோர்களே, அவனுடைய வாழ்க்கையின் இலட்சியங்களிலே மிக முக்கியமானது அல்லாஹுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுலே நின்று வணங்குவார்கள், கால் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்குவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உம்முல் முஃமினீன் அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் ஏன் இந்த அளவு உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கின்றீர்கள்? வகத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் ذنبك وما تأخر, உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து சுவர்க்கம் நிச்சயிக்கப்பட்டவர்கள் அல்லவா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, ஏன் நீங்கள் சிரமப்பட வேண்டும்? அப்பொழுது நபி அவர்களுடைய வார்த்தை எதுவாக இருந்தது? அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷகூரா. இவ்வளவு பெரிய பாக்கியங்களை கொடுத்து நபிமார்களுக்கெல்லாம் தலைவனாக ஆக்கி இந்த மிகப்பெரிய ஒரு உம்மத்துக்கு நபியாக என்னை அனுப்பி இறுதி தூதராக பிரகடனப்படுத்தி நாளை ஷஃபாத்தை எனக்கு வழங்கி மிகப்பெரிய பாக்கியங்களை அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றானே, இதற்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா? நன்றி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான சோர்களே. அவனுடைய வாழ்க்கையின் ஒரு இலட்சியம் ஈமான். ஈமானை சரிபாதியாக அறிஞர்கள் பிரித்து சொல்லுகின்றார்கள். ஒரு பகுதி நன்றி என்று சொன்னால் மறுபகுதி சகித்துக் கொள்வது பொறுமை. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா செல்வாக்கை வளங்களை கொடுக்கின்றான், அதை வைத்து சோதித்து பார்க்கின்றான், அதிலே நன்றி உள்ளவராக இருக்கின்றானா? அதே போன்றே சில வேளை அவனிடத்தில் இருந்து பொருளாதாரத்தை குறைத்து அவனுக்கு சோதனைகளை வழங்கி பார்க்கின்றான், அவனை இவ்வாறு சகித்துக் கொள்கின்றான், பொறுத்துக் கொள்கின்றான். ஆகவே இந்த இரண்டும் தான் ஈமானுடைய 2 பகுதிகள் என்று அறிஞர்கள் விளக்கம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு மனிதன் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய நியமத்துகளை அவன் காணக்கூடிய நேரத்திலே, அடையக்கூடிய நேரத்திலே, அல்லாஹுடைய சோதனைகள் அவனுக்கு இபாதத் செய்யக்கூடிய நேரத்திலே, பாவங்களை தவிர்த்திருக்கக்கூடிய நேரத்திலே அவன் பொறுமையுள்ளவனாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த 2 இணைந்தால் அவனுடைய ஈமான் பரிபூர்ணமான நிலையை அடைகின்றது. ஆகவே இந்த அடியான் என்ன சொல்லுகின்றான்? ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக்,
அல்லாஹுடைய நியமத்துகள். அல்லாஹ் இந்த இடத்திலே நியமத்தின் பொதுவாக சொல்லி இருக்கிறான். எல்லா நியமத்துகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹ் அருளினால் தான், அவன் அந்த வாக்கியத்தை கொடுத்தால் தான் எனக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தலாம். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு தடவை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பள்ளியிலே இருந்து வருகின்றார்கள். நபி அவர்கள் முஆதுடைய தோளிலே கையை வைத்து சொல்கிறார்கள், யா முஆத் இன்னி உஹிப்புக், முஆதே நான் உன்னை நேசிக்கின்றேன், உன்னை விரும்புகின்றேன். எவ்வாறான ஒரு பூரிப்பு அந்த முஆதுக்கு ஏற்பட்டிருக்கும். முஆதுடைய உள்ளத்திலே எவ்வளவு பெரிய ஒரு எண்ணம், ஒரு பெருமிதம் ஏற்பட்டிருக்கும். அல்லாஹுடைய தூதர் என்னுடைய தோளை தொட்டு சொல்லுகின்றார்கள், முஆதே உன்னை நான் நேசிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அப்படி நின்று விடவில்லை. என்ன சொல்லுகின்றார்கள்? லா தத அன் தகூல துபுர குல்லி ஸலா, சொல்லிவிட்டு ஒரு நன்மைக்கு வழிகாட்டுகின்றார்கள். ஒவ்வொரு தொழுகையுடைய கடைசியிலும் பின்வரக்கூடிய வார்த்தைகளை சொல்வதை நீ கைவிட்டு விடாதே. அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக், இறைவா உன்னை ஞாபகப்படுத்தி உனக்கு நன்றி செலுத்தி நல்ல முறையிலே உனக்கு அமல் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்து விடுவாயாக, அதற்கு நீ உதவி செய்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க தவறிவிடாதே முஆதே என்று நபி அவர்கள் அந்த முஆதுக்கு வழிகாட்டுகின்றார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதை வ அன் அஅமல ஸாலிஹா. அப்ப இத ரெண்டை அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். சாலிஹான முறையிலே அமல் செய்வதற்கு, அதே நேரத்திலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு. அப்ப ஷுக்ருக்கு அறிஞர்கள் என்ன சொல்வார்கள்? 3 அர்கான்கள் இருக்கின்றது, 3 தூண்கள் இருக்கின்றது நன்றிக்கு. ஒன்று அல் இஅ்திராஃபு பிஹி ظاهرا, வெளித்தோட்டத்திலே அவன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அத்தஹத்துஸு பிஹி ظاهرا, வெளித்தோட்டத்திலே அதை பற்றி அவன் பேச வேண்டும். வ அம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நீங்கள் சொல்லுங்கள், வாய் நிரம்ப சொல்லுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வளங்களை வாக்கியங்களை சொல்லுங்கள். சில பேர் சொல்ல மாட்டாங்க. எப்படி வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்குது? பழையபடிதான், அதே மாதிரி போயிட்டு இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. மாற்றம் இருக்கின்றதே. அல்லாஹ் இவ்வளவு பெரிய நியமத்துகளை எனக்கு வழங்கி இருக்கின்றான், வாயார சொல்லுங்கள், வாய் நிரம்ப சொல்லுங்கள் சோர்களே. இது பெருமை கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வஅம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நீங்கள் வாய் நிரம்ப சொல்லுங்கள், பெருமைக்காக அல்ல, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி. ஆகவே அத்தஹத்துஸு பிஹி ظاهرا, வெளியிலே அதை என்ன செய்ய வேண்டும்? சொல்லி காட்ட வேண்டும். இரண்டாவதாக சொல்வார்கள் அல் இஅ்திராஃபு பிஹி பாத்தினா, உள்ளத்தினால் அதை நாங்கள் உணர வேண்டும். அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்துதான் இந்த நியமத்து கிடைத்திருக்கின்றது. எனது செல்வத்தினால், எனது செல்வாக்கினால், எனது ஆற்றலினால் நான் இதை பெற்றுக்கொண்டது நினைக்க கூடாது. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வமா பிகும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், உங்களிலே எந்த நியமத்துகளை நீங்கள் பார்த்தாலும், எந்த அருட்கொடைகளை, அருள் பாக்கியங்களை பார்த்தாலும் ஃபமினல்லாஹ், அதற்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து கிடைத்தது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது. மூன்றாவதாக அந்த நியமத்துகளை அன் துஸ்ரஃப ஃபீ தாஅத்தில்லாஹ், அல்லாஹ் பொருந்தக்கூடிய வழிகளிலே அதை செலவு செய்ய வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவதற்கு ஒரு மனிதன் முயற்சி செய்ய வேண்டும். அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வளங்கள் பாக்கியங்களின் மூலமாக பாவத்தை செய்துவிடக்கூடாது. செல்வத்தினால், வாலிபத்தினால், அவனுடைய செல்வாக்கினால் பாவங்களை செய்யாமல், அதனால் தனக்கும் தன்னுடைய மக்களுக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் இம்மை மறுமைக்கான நன்மைகளை அவன் திரட்டுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த மூணும் ஷுக்ருடைய ருக்குன்கள், ஆக முக்கியமான தூண்கள் என்று அறிஞர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்திலே அல்லாஹு தஆலாவிடத்திலே அவன் கேட்கின்றான், வ அன் அமல ஸாலிஹன் தர்தா, உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடுவாயாக. இரண்டாவதாக நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய விதத்திலே அமல் செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்து விடுவாயாக. அப்ப நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுடைய திருப்திக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும், அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய அமல்னா என்ன? அந்த அமலிலே அல்லாஹ் நமக்கு காட்டி தந்த விதத்திலே அந்த அமலை செய்ய வேண்டும். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால் இறைவனுக்காக என இஹ்லாசுடன், உள தூய்மையுடன் செய்யப்பட வேண்டும். நபி அவர்கள் காட்டி தந்த விதத்திலே செய்யப்பட வேண்டும். இந்த 2 நிபந்தனைகளும் ஒரு அமலிலே காணப்படக்கூடிய நேரத்திலே தான் அதற்கு அல்லாஹு தஆலாவிடத்திலே அங்கீகாரம் கிடைக்கும். அந்த அமல் அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி மாத்திரம் இஹ்லாசுடன், உள தூய்மையுடன் செய்யப்பட வேண்டும். இரண்டாவதாக நபி வழியிலே சுன்னாவை பேணி அந்த அமலை செய்ய வேண்டும். ஆகவே இப்பொழுதுதான் அது சாலிஹான அமல் என்ற அந்தஸ்தை அடைகின்றது. வன் அமல சாலிஹன் தர்தா, அதற்கு பின்னால் அத்துடன் நின்று விடாமல் வாஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரிய்யதி, எனக்காக என்னுடைய சந்ததியினர்களையும் நீ திருத்தி விடுவாயாக, அவர்களையும் நல்லவர்களாக ஆக்கி விடுவாயாக. அப்ப என்னுடைய நன்மை, நான் நல்லவனாக இருந்தால் மாத்திரம் போதாது, எனக்கு பின்னால் என்னுடைய சந்ததியினர்களும் அந்த நல்வழியிலே அவர்கள் செல்ல வேண்டும், நேரான வழியிலே அவர்கள் பயணிக்க வேண்டும். இதை அல்லாஹு தஆலாவிடத்திலே கேட்க வேண்டும். இதான் பின்னால் சொல்லப்படும் அந்த நபிமார்களுடைய பிரார்த்தனையாக இருந்திருக்கின்றது. வஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரிய்யதி, அதற்கு பின்னால் அந்த பிரார்த்தனையை முடிக்கின்றான். இன்னி துபுது இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன், இறைவா உன்னிடத்திலே நான் பாவ மன்னிப்பு கேட்டு மீண்டு விட்டேன். வ இன்னி மினல் முஸ்லிமீன், உனக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கின்றேன். ஆகவே ஒரு மூமின் அவனுடைய பிரார்த்தனையை முடிக்கக்கூடிய நேரத்திலே அவன்
என்ன செய்ய வேண்டும்? தௌபாவை அவன் முற்படுத்தி அதை முடிக்க வேண்டும். அதே நேரத்திலே அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவனாக அவன் இருக்கின்றான் என்ற நிலையிலே அவன் முடிக்க வேண்டும். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த வசனத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே ஹாதா ஃபீஹி இர்ஷாதுன் லிமன் பலக 40 சனதன் ஐ யுஜத்தித தௌபத வல் இனாபத இலா அல்லாஹி அஸ்ஸ வஜல்ல வ யஅஸிம அலைஹா. இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா ஒரு அடியான் 40 வயதை அடையக்கூடிய நேரத்திலே அவன் தௌபாவை புதுப்பித்து அல்லாஹுவை சந்திப்பதற்காக வேண்டி தயாராக வேண்டும். ஹஸனுல் பஸர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு அடியான் 40 வயதை அடைந்து விட்டால் வானத்திலே இருந்து ஒரு அழைப்பு அவனுக்கு வருகின்றது. ஒரு அழைப்பாளர் அவனை அழைக்கின்றான். அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய அந்த பயணம் அது நெருங்கிவிட்டது, அதற்காக உன்னுடைய கட்டிச்சாதனத்தை நீ தயார்படுத்தி விடு. 40க்கு பின்னாடி தான் உலகத்தை திரட்டதுக்கு நாங்கள் யோசிக்கிறது. அதிக ஆசையும் உலகத்தில் மோகமும் மிகப்பெரிய போட்டிகளும் ஏற்படுவதே 40க்கு பின்னால் தான். ஏன்? மற்றவர்களை பார்த்தே, மற்றவர்களுடைய வாழ்க்கை வசதிகளை வாய்ப்புகளை பார்த்து அதுக்கு பின்னால் தான் உழைக்க ஆரம்பிக்கிறார் சரியாக. சுப்ஹானல்லாஹ். ஆனால் முன்னோர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? 40ஐ அடைந்து விட்டால் உன்னுடைய மறுமைக்கான கட்டுச்சாதனங்களை நீ தயார்படுத்தி மறுமையை எதிர்பார்த்திரே, உன்னுடைய பயணம் நெருங்கிவிட்டது. சுப்ஹானல்லாஹ், பயணம் நெருங்கிவிட்டது என்று சொல்லி இருக்கின்றார்கள் ஹஸன் பஸர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஆகவே இந்த 40லே கேட்கப்படக்கூடிய முக்கியமான பிரார்த்தனை சகோதரர்களே, அப்ப 40க்கு மாத்திரமன்றே அல்லாஹு தஆலா இதை குறித்து சொல்லுகிறான், ஏற்கனவே சொன்ன காரணத்துக்காக. ஏன்? அந்த 40லே தான் அவனுக்கு அந்த விவரம் கிடைக்கின்றது. அவன் நிதர்சனமாக இந்த விடயங்களை, அனுபவங்களை அவன் நேரடியாக பார்க்கின்றான். அந்த நேரத்திலே தான் அந்த ஞானம் அவனுக்கு பிறக்கின்றது. ஆகவே அந்த வயதை அடையக்கூடிய நேரத்தில் இந்த பிரார்த்தனை, அதை தாண்டியவர்களும் கேட்கலாம், அதற்கு முன்னாலும் கேட்கலாம், பிரச்சனை கிடையாது, அதற்கு முன்னாலும் கேட்கலாம். ஆகவே இம்மை மறுமையுடைய மிக முக்கியமான சுபீட்சத்தை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே உள்ளடக்கி இருக்கின்றான். அதிலே ஆகப்பெரிய இலட்சியம் என்ன? ஒரு மனிதன் அல்லாஹ் பொருந்தக்கூடிய விதத்திலே நல்லமல்கள் செய்து அல்லாஹுக்கு நன்றியுள்ளவனாக அவன் வாழுவது. அதே நேரத்திலே அந்த வாழ்க்கையுடைய இலட்சியங்களில் ஒன்றுதான் தன்னுடைய சந்ததியினர், தன்னுடைய பிள்ளை குட்டிகள் சீரானவர்களாக நல்லவர்களாக இருந்தால் ஒரு மனிதனுக்கு அது கண்குளிர்ச்சி, அவன் நிம்மதியானவனாக இருப்பான். இன்றைக்கு எவ்வளோ பெரிய உழைப்பு உழைத்தாலும், எவ்வளோ பெரிய செல்வாக்கியங்கள் இருந்தாலும், வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், பிள்ளைகள் சீராக இல்லை என்று சொன்னால் அவர்களினால் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல சோர்களே தொந்தரவோ, கபருக்கு போய்விட்டாலும் தொந்தரவு. கபரிலையும் எங்களுக்கு அவர்கள் அந்த பிரச்சனையை வாங்கி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அதனால் பிள்ளைகளை சிறந்தவர்களாக நாங்கள் வாழ்க்கையிலே வாழ வைக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல விடயங்களை கற்றுக் கொடுத்து நல்லடியார்களாக நாங்கள் விட்டு செல்ல வேண்டும். இது ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பின்னால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கிய. நபியர்கள் சொன்னார்களா இல்லையா? இதா மாத இப்னு ஆதம் இன்கதா அன்ஹு அமலு. ஒரு அடியான் மரணித்து விட்டால் அவனுடைய அனைத்து அமல்களும் அப்படியே தரித்து விடுகின்றது, அனைத்துமே நின்று விடுகின்றது. இல்லா மின் ஸலாத், மூன்று வழிகள். இல்லா மின் ஸதகத்தின் ஜாரியத்தின் அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி அவ் வலதின் ஸாலிஹின் யதுஉ லஹு. நிலைத்திருக்கக்கூடிய தர்மம், அதே போன்றே சாலிஹான அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகள், அதே போன்றே பயன் தரக்கூடிய அறிவு. இந்த மூன்றும் தான் தொடராக அவனுடைய மன்னரைக்கு வந்து சேரக்கூடிய அமல்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த துஆ மடக்கி குர்ஆனில் 2 தடவைகள் வந்திருக்கின்றது. இந்த துஆவிலே பிள்ளைகளையும் நாங்கள் உள்வாங்க வேண்டும். அவர்களுக்காக வேண்டியும் வஅஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي, அந்த பிள்ளைகள் திருந்தி வாழ்ந்தால், அவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்தால் அது எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய பாக்கியம். அப்படி நல்ல முறையிலே நாங்கள் அந்த பிள்ளைகளை வளர்த்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே உத்தரவாதம் வழங்குகின்றான். மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள்? அந்த மூமின்கள் அவர்கள் நல்லவர்களாக இருந்து வல்லதீன ஆமனு வத்தபஅத்ஹும் ذُرِّيَّتُهُم பிஈமான். ஒரு மனிதன் மூமினாக வாழ்ந்து மூமினாக மரணித்து அவனுடைய பிள்ளைகளும் அந்த ஈமானிலே இந்த பெற்றோர்களை பின்துயர்ந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வல்லதீன ஆமனு வத்தபஅத்ஹும் ذُرِّيَّتُهُم பிஈமான் அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُم. அவனுடைய சந்ததியினர்களை அவர்களுடன் நாங்கள் சேர்த்து விடுவோம். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் நல்லவர்களாக இருந்து அந்த பிள்ளைகளும் நாங்கள் சென்ற அந்த ஈமானிய பாதையிலே பயணித்தால் நாளை மறுமையிலே அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُم. அவர்களோட அமல்களில் சின்ன குறைகள் இருந்தாலும் பெற்றோர்கள் செய்த நன்மையின் காரணமாக அந்த பிள்ளைகளை பெற்றோர்களுடன் சொர்க்கத்திலே சேர்த்து விடுவான். வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை. அதன் காரணமாக பெற்றோர்களுடைய அமல்களில் இருந்து எதையும் அல்லாஹு தஆலா குறைத்து விட மாட்டான். சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், குல்லு இம்ரிஇன் பிமா கஸப ரஹீன். ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்த அமலுடன், அவனுடைய அமலுடன் அவன் பிணைந்திருக்கின்றான். அப்ப இதிலிருந்து என்ன விளங்குகின்றது? இப்ப இந்த வசனத்தை விளங்கி யாரும் எப்படி விளங்கக்கூடாது? ஒரு மனிதன் நரகத்துக்கு சென்று விட்டான் என்று சொன்னால் அவனுடைய பிள்ளைகள் நரகத்துக்கு செல்வார்களா? இல்லை. அப்ப சுவர்க்கத்துக்கு ஒரு சட்டம், நரகத்துக்கு ஒரு சட்டம். நரகத்தில் அல்லாஹு தஆலா நீதியுடன் மக்களை வழிநடத்துவான்.
யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். சுவர்க்கத்திலே அல்லாஹு தஆலா அவனுடைய தாராளத்தன்மையுடன் வழி நடத்துவான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அல்லாஹு தஆலா அவனுடைய அதுலன் ஒன்று இருக்கின்றது, ஹுக்மன் ஒன்று இருக்கின்றது, அவனுடைய நீதி தீர்ப்பன் ஒன்று இருக்கின்றது, அவனுடைய ஃபضல் ரஹ்மத் ஒன்று இருக்கின்றது, கருணை, அவனுடைய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா சுவர்க்கவாதிகளுக்கு கொடுக்கின்றான். மூமின்கள் நல்லடியார்களாக இருந்தால் அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு சில குறைகள் இருந்தாலும் ஈமானுடன் அவர்கள் வாழ்ந்து மரணித்திருந்தால் பெற்றோர்களுடன் சேர்த்து அவர்களையும் சுவர்க்கம் நுழைய வைத்து விடுகின்றான். அந்த பெற்றோர்களுடைய நன்மைகளை எதையும் குறைத்து விட மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் இதை எங்கே அப்ளை ஆக மாட்டாது? நரகத்துக்கு அப்ளை ஆக மாட்டாது. நரகவாசிகள், அந்த பெற்றோர்கள் நரகத்துக்கு சென்று விட்டார்கள், பிள்ளைகள் நல்லவர்களாக இருந்தால் அவர்களோட சேர்த்து, பெற்றோர்களோட சேர்த்து பிள்ளைகள் நரகத்துக்கு அனுப்ப மாட்டான், இவர்களுக்கு சுவர்க்கம் செல்லலாம். சுப்ஹானல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வுடைய நீதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த வசனத்தில் இருந்து நாங்கள் பெறக்கூடிய முக்கியமான படிப்பினைகளில் ஒன்றாகத்தான் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் அதாவது தனக்கு ஈமான் இருக்கின்றது என்று சாட்சி சொல்வது பெருமை கிடையாது, அது முகஸ்துதி கிடையாது. ஏன் இந்த இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இன்னி துப்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன், நான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீண்டு விட்டேன், நான் முஸ்லிம்களிலே நன்றும் உள்ளவனாக இருக்கின்றேன் அந்த பிரார்த்தனையிலே சொல்லுகின்றான். இது பெருமை கிடையாது. அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுத்த அந்த நியமத்தை சொல்லி காட்டுவது, ஏற்கனவே சொன்னதை போன்று அந்த நியமத்தை அவன் சொல்லி காட்டுவதாகத்தான் இது இருக்கின்றது. அதே போன்றே நபிமார்களுடைய பிரார்த்தனைகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நபிமார்கள் என்ன செய்திருக்கின்றார்கள்? அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக, தங்களுடைய சந்ததியினர்களுக்காக பிரார்த்தனை செய்த பல சந்தர்ப்பங்களை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான்? நூஹை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே, ரப்பனக்ஃபிர்லி வலிவாலிதை, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக, என்னுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக. அதே போன்றே ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வமின் ذُرِّيَّتِي ரப்பனா வதகப்பல் துஆ, நபி இப்ராஹிமுடைய பிரார்த்தனை இதுவாக இருந்திருக்கின்றது. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, இறைவா தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக என்னை ஆக்கி விடுவாயாக. வமின் ذُرِّيَّتِي, என்னுடைய சந்ததியிலேயும் அப்படி தொழுகையை நிலைநாட்டக்கூடிய நல்லடியார்களை உருவாக்கி விடுவாயாக. ரப்பனா வதகப்பல் துஆ, இறைவா என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள் விடுவாயாக. ரப்பனக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், இறைவா நாளை நியாய தீர்ப்பு நாளையிலே விசாரணைகளுக்கு மக்கள் முற்படுத்தப்படக்கூடிய அந்த நாளிலே மூமின்களுக்காக வேண்டியும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் எனக்கும் நீ பிழை பொறுத்து விடுவாயாக. இதெல்லாம் நபிமார்களுடைய பிரார்த்தனையாக இருந்திருக்கின்றது, நபிமார்களுடைய பிரார்த்தனையாக இருந்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தலாசு தஅவாத்தி லா துரத், மூன்று பிரார்த்தனைகள் தட்டப்படவே மாட்டாது. தஅவத்துல் வாலிதி லிவலதி, தஅவத்துல் வாலிதி லிவலதிஹி, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை. எத்தனை பேர் கேட்கிறோம் சொல்கிறேன்? இதுக்கு எதிர்மறை வந்திருக்குதா இல்லையா? இதுக்கு எதிர்மறையில் வந்திருக்கின்றது. பிள்ளைகளுக்கு எதிராக கேட்கக்கூடிய பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்படும், பிள்ளைகளுக்கு எதிராக கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும். நீங்கள் உங்களுடைய சொத்துக்களுக்கு எதிராகவோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவோ நீங்கள் பிரார்த்தனை செய்து விடாதீர்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரத்துக்கு நீங்கள் நேர்பட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அது நடந்தே தீரும். நிறைய ஆதாரங்கள் இருக்கின்ற சொல்கள், நேரம் போத நிறைய சம்பவங்களை நாங்கள் இந்த இடத்துல சொல்லி காட்டி இருக்கின்றோம். பிள்ளைகளுக்கு எதிராக பிரார்த்தனை ஏதாவது ஒன்று எடுத்து வர சொல்றதே, எடுத்து வர சொல்லி அவன் ஏதாவது ஒரு விளையாட்டு பருவத்தில் விட்டுட்டு மறந்துட்டு போயிட்டான்னு சொன்னா, நீ போயிட்டு வராது என்று சொன்னா அவன் போய் அப்படியே ஒரு ஆக்சிடென்ட் பட்ட சம்பவம் கேள்விப்பட்டு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சொல்கிறேன். இந்த நாட்டில் இருந்தால் நம்ம நாட்டில் இருந்தால் வந்துடாதே, இனி என் கண்முன்னாக நீ தென்பட்டு விடாதே. இதெல்லாம் ஒரு தாய் தந்தையர்களுடைய பிரார்த்தனை இருக்கக்கூடாது. எவ்வளவு கோபம் வந்தாலும் இந்த நாட்டில் என்ன சொல்வார்கள்? அல்லாஹ் யஹ்தீக், அல்லாஹ் யுஸ்லிஹக். எவ்வளோ கோபப்பட்டா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்வார்கள் பிள்ளைகளுக்கு? அல்லாஹ் யஹ்தீக், உனக்கு அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்கட்டும், அல்லாஹ் யுஸ்லிஹக், உன்னை நல்லவனாக ஆக்கட்டும். இதுதான் இவர்களுடைய பிரார்த்தனையாக இருக்கு. நம்ம என்ன செய்யறது? முசீபத்து பிடிச்சவனே நாசமாகி இப்போ வந்துடாதே, கண்ணுக்கு தென்பட்டாதே, இந்த பிரார்த்தனைகள் இருந்திருக்கூடாது. ஆகவே ஒரு தந்தையுடைய அல்லது தாய் தந்தையர்களுடைய பிரார்த்தனை பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய, அவர்களுக்கு சாதகமாக கேட்டாலும் பாதகமாக கேட்டாலும் இதை அல்லாஹு தஆலா தடுத்து விட மாட்டான். வதாவத்து ஸாயிம், நோன்பாளியுடைய பிரார்த்தனை தட்டப்பட மாட்டாது. வதாவத்துல் முசாஃபிர், பயணியுடைய பிரார்த்தனை தட்டப்பட மாட்டாது. ஆகவே இதுதான் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டிய முறைகள் சோர்களே. ஆகவே இந்த வசனம் எங்களுக்கு அழகிய விடயங்களை சொல்லி காட்டுகின்றது. இம்மை மறுமை சுபீட்சத்தை அல்லாஹு தஆலா இதிலே வைத்திருக்கின்றான். சாலிஹான அமல்களை செய்து அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் வாழ்வது, அதே போன்று எங்களுடைய பிள்ளைகளை எங்களுக்கு கண்குளிர்ச்சியானவர்களாக நாங்கள் வாழ வைத்து விட்டு நாங்கள் மரணிப்பது, இதன் மூலமாக கபரிலும் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். நாளை மறுமையிலும் அந்த சந்ததியினர்களுடன் அந்த பிள்ளைகளுடன் சுவர்க்கத்திலே சேர்ந்து வாழ்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா கொடுப்பதாக குர்ஆனிலே வாக்கு மூலம் வாக்குறுதி வழங்கி இருக்கின்றான். ஆகவே வல்லவன் அல்லாஹு தஆலா எங்களுடைய பிள்ளைகளை
சிறந்தவர்களாக ஆக்கி எங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி எங்களிலே யாரெல்லாம் பெற்றோர்களை இழந்திருக்கின்றார்களோ அவர்களுடைய மன்னரைகளை சூன பூஞ்சோலைகளாக ஆக்க வேண்டும். யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா மேலும் உலகத்திலே வாழும் பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றானோ அவர்களுக்கு அவர்களை சுகதேகிகளாக நீண்ட ஆயுட்களை கொடுத்து சாலிஹான அமல்களுடன் வாழ செய்து இறுதியிலே கலிமாவுடன் ஏகத்துவ வார்த்தையுடன் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கும் எங்களுக்கும் வல்லவன் அல்லாஹு தஆலா கொடுத்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.